சார் இப்ப இதுல 2 விஷயம் பார்க்குறோம். நமக்கு என்ன அப்டின்னா, இவரு பணம் குடுத்தாரு அப்டிங்கறக்கான ஆதாரங்கள் எப்படி சார் சப்மிட் பண்ணணும்? பொதுவா நம்ம பணம் குடுக்குறோம் அப்டின்னா, சும்மா கேஷா குடுத்துற முடியாது. அதுக்கு வந்து பண பரிவர்த்தனை லைக் யுபிஐ அ அந்த அந்த மாரி பேமெண்ட் பண்ணணும். இல்ல ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்குண்டான எல்லா பில்லையும் நீங்க கையில வச்சிருக்கணும். எப்போதுமே. அத நீங்க தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா வந்து வாயால சொன்னேன், கேஷ் குடுத்தேன் அப்டின்னா, இதுல எதுவுமே செல்லுபடி ஆகாம போயிரும். அதனால நீங்க வந்து அதுக்குண்டான டாக்குமெண்ட்ட வந்து கிளியரா எடுத்து வச்சிருக்கணும். 2வது வேற சில ஆதாரங்களும் வந்து எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நீங்க பில்லு கேட்கலாம். வாட்ஸ்அப் சேட்டு இல்ல இமெயில் உங்களுக்கு வந்து ரைட் இந்த தேதியில நான் இத வாங்கியிருக்கேன். இந்த கேஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லலாம். வாட்ஸ்அப்ல அவர் உங்களுக்கு செய்தியா அனுப்பி, நான் இத்தனாம் தேதிக்குள்ள நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு செஞ்சுடுறேன். அப்படின்ற மாரி தகவல்கள் இருந்தாலும் அவர் பேர்ல நான் நடவடிக்கை எடுக்க முடியும்.